இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜகன்னு எதிர்கட்சிகள் சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசு திரு மோடி நிறைய செய்திருக்கிறாங்க. முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்கள் முன்னேற்றத்திற்கு, ஹஜ் பயணத்திற்கு நான் தேவையான சலுகைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன்னு பிரதமரே பிரச்சாரத்துல பேசுறாரு. ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்க விரும்புவீங்களா எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக? நீங்க திரு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட ஒரு கேள்வியை வச்சிங்க. இப்படிப்பட்டவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் பேசியிருக்காங்களே, இவங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஐயா, டேனிஷ் அலி பாராளுமன்றத்தில் ரமேஷ் பிதுரி என்ன பேசினார்? அடங்காவத், நீ ஒரு தீவிரவாதி. எதுக்காக? அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு வசை சொல்லுக்கு, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆளானார். யாரு? திரு டேனிஷ் அலி. என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? திரு ரமேஷ் பிதுரி மேலே திருப்பி எம்பிக்கு தான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அவர். அது ஒரு குவாலிஃபிகேஷன், பாஜகவில் அது ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்கள் இவர்கள் திடீர்னு நல்ல ஒரு விஷம் போட்டால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ஏன் இதை இப்போ செய்கிறாங்க? இப்போ ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போலிங்கில் படுதோல்வியை சந்திக்கிறது பாஜக. நாங்கள் இத்தனை சீட்டை ஜெயிச்சிருவோம், அத்தனை சீட்டை ஜெயிச்சிருவோம்னாங்க. அதில் படுதோல்வி, எஸ்பெஷலி வெஸ்டர்ன் யூபி அண்ட் ராஜஸ்தான், அங்கே படுதோல்வியை சந்திக்கிறாங்கன்ன உடனே என்ன ஆகுது? இவர்களுக்கு பயம் பிடிக்கிறது. இனிமே நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. இது லாஸ்ட் ரிசார்ட். நீங்க சொன்னதுல இருந்து தான் ரெண்டு கேள்வி. இன்னொரு சின்ன கருத்து, தூர்தர்ஷன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுனாங்க. ஐயா, இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் கலரே கிடையாது, இப்பதான் மாத்திருக்காங்க. அதுவும் எதுக்கு அப்படின்னா, மடை மாற்றுவதற்காக. இப்ப நீங்களும் நானும் காவியை பத்தி பேசுவோம்ல, தங்கத்தை பத்தி பேசினாங்க. தங்கத்தை வித்து எல்லாருக்கும். இந்தியாவிலேயே திரு மோடி அவர்கள் ஆட்சியில தான் எல்லா சாமானியர்களும் கொண்டு போய் தங்கத்தை அடக்க வச்சிருக்காங்க. 1 லட்சம் கோடி தங்கம் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நான் ரெண்டு கேள்வி கேட்கணும் திரு ஸ்ரீராம். ஒன்று தோல்வி பயத்தினால பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, வெறுப்பு பேச்சை பேசுகிறவர்கள் மீது கட்சி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, அது ஒரு குவாலிஃபிகேஷனா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஆமா, ஜெய் ஸ்ரீராம் ராம் மை ஷிட் அப்படின்னு சொன்னாரு ஆர் ராஜா. அவரை பத்தி நீங்க ஏதாவது, அவர் மேல ஒரு இப்போ எம்பி கேண்டிடேட் நிக்க போறாரு, ஜெய் ஸ்ரீராம மை ஷிட்ன்றவர் நீங்க இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்களே, நீங்க ஏதாவது ஒரு எடுத்தீங்களா? சார் இருங்க சார், பேசாம இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க, பேச விடுங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க கூட தான் போய் பேசினே இருக்கீங்க. அப்ப நாங்க பேசினா நீயும் போய் பேசினா அப்படி பேசிட்டு தான் இருக்கீங்க. உட்கார்ந்தது போய் பேசுறீங்க, நாங்க பொறுமையா கேட்கலையா? பயம். சரி, இவங்க வீரன்லாம் இதான். நான் சொன்னேன், இந்த வீரன்லாம் இதான். மறக்க முடியுமா அவரால? இந்த வீரன்லாம் இதான். மறக்க முடியாது. நான் சொல்றது கேட்க சொல்லுங்க. கருத்துக்களை சொன்னாரு, அவர் ஆள சொல்லுங்க. அவர் அலோ பண்ணுவோம். வீரன்னா கேட்க சொல்லுங்க. எப்படி அலோ பண்ண முடியும்? முதற்கட்ட வாக்குப்பதிவுல கருப்பர் கூட்டம் பேசினதுக்கு என்ன பண்ணாங்க? கருப்பர் கூட்டம் பேசுது. யாரா இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அதாவதுங்க, இவங்க மேடம் சொன்னாங்க 21 கோடி 23 கோடி என்னமோ 21,000 கோடி பிடிங்கி திணிச்சு. நம்ம தமிழ்நாடு போலீஸுங்க இந்த 6 மாசத்துல 23 கோடி டிராபிக் ஃபைன்ல வாங்கியிருக்காங்க. 9 லட்சம் கேசஸ். இது பிடிக்கத்தினதுன்னு சொல்ல முடியுமா? தவறு செய்தால் உங்களுக்கு ஒரு எப்போதும் கண்ட்ரோலா இருப்பீங்க, எப்போதும் கண்ட்ரோலா இருப்பீங்க. தனி மனித தாக்குதல் அலோவே பண்ண மாட்டேங்க 3 பேரும். நீங்க எப்படிங்க அதை அலோ பண்றீங்க? இல்ல, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தானே. நீங்க என்னங்க அப்ப உங்களால தாண்டி நீங்க எல்லை தாண்டி தனி மனித தாக்குதல் எதுக்கு 3 பேரை வைக்கிறீங்க? ஈக்குவலா வைங்க. ஒரே எல்லா சித்தாந்தத்துக்கு ஈக்குவலா வைங்க. ஒரு சித்தாந்தத்துக்கு 4 பேரை வைக்கிறீங்க. 4 பேர் கத்துறாங்க, பேச வரவங்கள பேச விட மாட்டேன்றீங்க. கும்பல் மாதிரியான டிபேட் இல்ல. கும்பல்னா சொல்லலாம். ஈக்குவலா வைங்க. கும்பல்னா சொல்லலாம். நீங்க முதல்ல ஈக்குவலா வச்சாதான் இது நடக்காது. நீங்க ஒரு சாரை பத்தி 4 பேரை வைக்கிறீங்க, இன்னொரு சார் 2 பேரை வைக்கிறீங்க, கத்த விடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டிச்சு எல்லார்ட்டையும் குறுக்கிட்டு தான் சார் நான் சொல்லிட்டு வரக்கூடாது. எல்லார்ட்டையும் குறுக்கிட்டு தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சோ அது ஒரு ஃபைன் தெரிஞ்சுதானே அந்த ஃபைனை கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஜன்தன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு ஜன்தன் அக்கவுண்டுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த சந்தாதாரருக்கு தெரியும் மினிமம் பேலன்ஸ் வைக்கலைன்னா அவங்களுக்கு சர்வீஸ் ஃபீ உண்டு என்று. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை வாங்குவது, அந்த பணம் அந்த வங்கி பண்றது.
அதுல வந்து ஒண்ணும் பெரிய தவறு இல்லை. உங்களால முடியவில்லை என்றால் நீங்க அங்க அக்கவுண்ட் வைக்க வேண்டாம். யாரும் இங்க நிர்பந்திக்கல. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட். ஓகே, நான் முடிங்க. அதாவது இந்த யூபிஏ அரசாங்கத்துல கம்யூனல் பில் ஒன்னு எடுத்துன்னு வந்தாங்க. அந்த கம்யூனல் பில் என்ன தெரியுமா சொல்லுது? எந்த இடத்துல கலவரம் வந்தாலும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க அந்த கேஸ்ல போடக்கூடாது. இந்துவை மட்டும் தான் நீங்க ட்ராக் பண்ணணும். அந்த பில் போல நீங்க யார் வேணா செக் பண்ணிக்கிட்டோம். நான் போய் சொல்றேன், நான் சொல்றேன், நான் செக் பண்ணிக்கிட்டோம். அப்பட்டமான போய் அப்பட்டமான போய் அப்படி ஒரு சட்டம் வரல. இப்ப நடைமுறையில் இருக்கா? இல்லை. ஆனால் இல்லாதத ஏன் சொல்றீங்க? அந்த பில் அங்க டிஃபீட் பண்ணப்பட்டது பாஜகவால. அங்க டிஃபீட் பண்ணப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா ஒரு பில்ல கொண்டு வர முடியுமா? நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணுங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா ஒரு பில்ல கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு இப்ப நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் கேளுங்க. சரி, நிறைவு செய்யலாம். வக்ஃப் போர்டு ஆக்ட்ல 1955 வக்ஃப் போர்டு ஆக்ட்ல 101 செக்ஷன்ல அந்த வக்ஃப் போர்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸா ட்ரீட் பண்ணணும்னு இருக்கு. ஏன் அது ஒரு இந்து மதத்துல ஒரு பூசாரியோ ஒரு அர்ச்சகரோ இல்ல ஒரு 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 சங்கராச்சாரியாரோ ஏன் அவங்களுக்குலாம் அது இது இல்லையா? ஏன் அந்த ஒரு மதத்திற்கு மட்டும் இவ்வளவு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு மட்டும் அது பப்ளிக் சர்வீஸ் சர்வெண்டா நீங்க ட்ரீட் பண்றீங்க? ஆனா ஒரு நார்மல் மிச்சம் நிறைய குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க, அவங்க பதில் சொல்லட்டும். இதெல்லாம் தான் குற்றச்சாட்டு. சரி, பதில் சொல்லுங்க. அதனால நீங்க இஸ்லாமியர்கள் மட்டும் வேலை பார்க்கறாங்க காங்கிரஸ்னு சொல்றோம். அத பிரதமர் சொல்றதுல தப்பு இல்ல. அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன கருத்து தான். என்ன அப்படின்னா யூபிஏ ஆட்சியில ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுல வந்து அவங்களை ப்ராசிக்யூட் பண்ணீங்க. இவருக்கு தெரிஞ்சிருக்க விஷயம், இவங்க தலைவருக்கு தெரிஞ்சா நேத்து பிரச்சாரத்துல பேசியிருப்பாரு சார். அத அவர் பேசலன்றதே அது போயின்றது. சரி, முடிங்க. இல்ல ஒண்ணு வந்து தொடங்குற போது எப்படி இந்த எலெக்ஷனை வந்து தொடங்குற போது ஒரு கான்பிடன்ஸோட தொடங்கினாங்க. இப்ப பயத்துல பேசுறாங்கன்னு சரவணன் சொன்னாரு. தொடங்குற போது நீங்க பாத்தீங்கன்னா அப்கி பார் இல்ல தோக்க போறோம், அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்குமா இருக்கும். 400 இடங்கள் தொடங்குற போது முடிச்சிடுறேன் தொடங்குற பொழுது அப்கி பார் 400 பார், அதாவது 400 இடங்களை பார் அப்படி 400 இடங்களை நாங்க தாண்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் வந்து இவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோல இருந்து தெரிய வந்துருச்சு. ஏன்னா அவங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தோட அந்த பேசிக் டெனட்ஸ் இருக்கு இல்லையா, அதையே மாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இவங்களோட மேனிஃபெஸ்டோல. ஒன்னு யூனிஃபார்ம் சிவில் கோட், இன்னொன்னு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தோட பேசிக் டெனட்ஸே மாத்தணும். அவங்களுக்கு 400 வேணும்ங்கறதுனால தொடங்கினாங்க. இப்ப பயத்துல விவாதத்தை முடிக்கணும். தொடங்கிட்டே வரும். நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை உடைய ஒரு நாடு. இறுதிக்கட்ட கருத்து சொல்ல முடிஞ்சிருச்சு. வீரமணி அவர்கள் எல்லா மேடையில நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு மேடையில சந்திக்க போறோம். சொல்றாங்க. இந்த புரிதல்லாம் எப்படி எனக்கு தெரியல. எல்லாரும் மீண்டும் ஒரு மேடையில சந்திக்க போறோம். முடியும். ஸ்ரீராம் சார் ஆசைப்படலாம். ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிறதுக்கே வக்கில்ல சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வராது. ரெண்டாவது ஒரே ஒரு கருத்து, எல்லாமே பேசணும். ஒருமையில பேசுறது, தங்களை மட்டும் நாகரிகமா பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிறதா கதா காலேஜ் காலத்துல முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க விவாதத்துக்கு வந்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க நேர்மையா கேட்கணும். மட்டுமே சொல்ற பதில நீங்க நேர்மையா கேட்கணும். அந்த நேர்மை இல்லனா நீங்க இங்க வர கூடாது. மதச்சார்பற்ற தன்மைக்கு நேர்மையா பேசுறபோது நீங்க சரி பேசுவோம் இன்னொரு சந்தர்ப்பத்துல. நன்றி. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.